ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். 12th முடித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டிகிரி கோர்ஸ் பற்றியான ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் மெயினாக பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படின்றது எப்படி அப்படின்ற ஐடியா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கோர்ஸோடைய ஃபுல் ஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். இந்த கோர்ஸுக்கான டியூரேஷன் எவ்வளவு நாள் படிக்கணும், அந்த டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 இயர்ஸ். உங்களுக்கு 3 இயர்ஸில் 6 செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் 10th படிச்சுட்டு +2 படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருக்கும்போது நீங்கள் 12th 50% to 60% மார்க் கம்பல்சரி எடுத்திருக்கணும். நீங்கள் 12th படிக்கும்போது ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருந்தால் இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2 டைப்ஸில் இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வச்சு உங்களுக்கு அட்மிஷன் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா மெரிட்டில், அதாவது மெரிட் பேஸ்டு அட்மிஷன். 2 அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டாப் யூனிவர்சிட்டி அல்லது காலேஜில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமோடைய ரிசல்ட்டை வச்சு உங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கும். மெரிட் பேஸர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் 12th படிச்சிருக்கும்போது உங்களுடைய 12th மார்க் என்ன, உங்களுடைய கட் ஆஃப் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணி உங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த 2 டைப்ஸ் தான் இருக்குது. டாப் காலேஜஸ்ன்னு பார்க்கும்போது இந்த கோர்ஸுக்கு படிக்கிறதுக்கு, அதாவது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கான டாப் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய லெவலில் ஒரு சில காலேஜஸ் இருக்குது. அதில் ஒரு சில காலேஜஸ் மட்டும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஐஐடி, ஐஐஎஸ்சி இந்த மாதிரியான காலேஜஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த கோர்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் அட்மிஷன் சொல்லியிருந்தேன். அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லியிருந்தேன். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா சியூஇடி, ஐஐஎஸ்சிஆர், ஜேஇஇ இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இது நீங்கள் எல்லா காலேஜ்லேயுமே இது இருக்குமா, இந்த எக்ஸாம் வச்சு தான் ஜாயின் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில டாப் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸில் மட்டும்தான். நீங்கள் அதாவது இந்த கோர்ஸுக்கான ஆவரேஜான ஃபீஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 5Kலேருந்து 16K வரைக்கும் இருக்குது. மோஸ்ட்லி 16K அளவுக்கு டாப் காலேஜஸில் தான் இருக்கும். மோஸ்ட்லி 6 அல்லது 5K அந்த மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜஸில் உங்களுக்கு இருக்கும். அதாவது கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5Kவே எல்லா காலேஜஸ்லையுமே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 25K 30K அந்த மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் உங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் அப்போ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப்னு ஒரு அடுத்த ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஜாப்புக்கான சேலரி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 lakh to 8 lakh per annum கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. உங்கள் ஸ்கில்லை பொறுத்தே சேலரி எவ்வளோ வரும் அப்படிங்கிற சேஞ்சஸும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜாப் எந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ப்ரொஃபஸர், இந்த மாதிரியான சயின்டிஸ்ட், இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஜாப்ஸ் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையவே இருக்குது. அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன மாதிரியான பிளேசஸில் ஜாப் இருக்கும், அதாவது எந்த மாதிரியான கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டாட்டா இந்த மாதிரியான கம்பெனிஸ் நிறையவே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரியான கம்பெனிஸில் கூட ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஜாப் வேக்கன்சி இருக்குது. அது ரொம்பவே டிமாண்டில் இருக்கும்.
நீங்கள் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து நல்ல ஸ்கில்லோடு இருந்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து நீங்கள் ஈஸியாகவே ப்ளேஸ் ஆகிடலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு என்ன கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு என்ன கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் மற்ற டவுட் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.